ரேகாவிடமிருந்து மித்ரன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினான். அவனுக்கும் பாட்டிக்குமான பிணைப்பு அதிகமாகிக் கொண்டே போனது. இதற்கெல்லாம் சேர்த்து ஆச்சாரமாய் ரேகா 2வது முறையாக கருத்தரிக்க, மித்ரன் முழுவதும் ராணி பாட்டியின் வசமாகி போனான். 2வது பிள்ளை வயிற்றில் இருக்கும் காலத்தில் ராணியின் கணவர் இறந்துவிட, அதுவே அவருக்கு ஒரு காரணம் கிடைத்ததை போன்று ஆனது. கருத்தரித்த நேரம் தன்னுடைய கணவரை காவு வாங்கிவிட்டது என அவர் அனுதினமும் ரேகாவை கரித்து கொட்ட, வாழ்வே சூனியமாகி போனது ரேகாவிற்கு. 2வதும் பையனாக பிறக்க அவன் ரேகாவை போல் அழகாக இருந்தான். ஏனோ அவரை போல் இருந்ததால் விக்காஸை அந்த வயதிலேயே ராணிக்கு பிடிக்காமல் போனது. அவனும் தன் மகனின் வாரிசுதான் என்பதை மறந்து போனார். நேசன் முழு நேர தொழிலில் இறங்கிவிட அங்கு குடும்பத்திற்கும் காதலுக்குமான நேரம் குறைந்தது. இதுவே ராணி அம்மாளுக்கு வசதியாகி போனது. அவரின் பேச்சில் இருந்து தப்பிக்க தனக்கு பிடித்த வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் ரேகா. இங்க என்ன ஒண்ணுமில்லாமலையா இருக்கு? நீ வேலைக்கு போய் தான் இந்த வீட்டை அடுப்பெரிய போகுதா? என் பையன் மானத்தை வாங்குறதுக்காகவே வேலைக்கு போறா. பஞ்சத்துக்கு பிறந்தவ அப்படித்தானே இருப்பா என்ற ராணியின் பேச்சுக்கள் அதிகமாக தொடங்கியது. மகளின் வாழ்க்கையை பார்த்து சிவகாமிக்கு மனம் வெம்பி போனது. அண்ணன் இல்லாத வீட்டில் அவருடைய பேச்சு எப்படி எடுப்படும்? இப்படியே சென்ற நாட்கள் ஒரு நாள் பூதகரமாக மாறியது. இங்க பாரு நேசா, உன் பொண்டாட்டி வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நமக்கு இருக்கிற வசதிக்கும் இவ இப்படி வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம் என்றார். அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ போறாம், விடுமா என்றார் நேசன். இந்த குடும்பத்துக்கு சரின்னு படாத எதையும் அவ செய்யக்கூடாது. அப்படி இருந்தாதான் எனக்கு மருமகளா, உனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டில் இருக்க முடியும் என்றார் ராணி. என்னால முடியாது. நான் என்ன அடிமையா? எத்தனை வருஷத்துக்கு நானும் இப்படியே அமைதியா போறது என்று ரேகாவும் வெடித்தார். புருஷன் பிள்ளைங்களை பார்க்கறத விட என்ன வேலை என்றார் ராணி. அவங்களையும் பார்த்துக்கிற, உங்களையும் நல்லா தானே பார்த்துக்கிற. உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே வேலைக்கு போறேன். இதுல என்ன தப்பு என்றார் ரேகா. வேண்டாம்னா விட்டுடு என்றார் ராணி கட்டளையாய். முடியாது என்றார் ரேகா. முதன்முறையாய் நேசனோ, என்ன ரேகா நீ இப்படி பிடிவாதமா பேசிக்கிட்டு? நான் தான் பிஸ்னஸ்ல நம்பர் 1. நீ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? ராணி மாதிரி வீட்டில் இரு என்றார் காதலுடன். எனக்கு சுயத்தோட இருக்கணும்னு தான் ஆசை என்றார் ரேகா. அப்போ உனக்கு குடும்பம் முக்கியம் இல்லை, உன் பிள்ளைங்க முக்கியம் இல்லை என்றார் ராணி. எல்லாமே முக்கியம்தான். என்னோட சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அத்தை. அதை நான் யாருக்காகவும் விட தயாரா இல்லை. மித்ரனுக்கு நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. இனி அவன் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்றார் ரேகா. அவன் என் பேரன் என்றார் ராணி. எனக்கு மகன் என்றார் ரேகா. இதென்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரேகா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ வேலைக்கு போக வேண்டாம் என்றார் நேசனும். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்களும் இப்படி சொல்றீங்க என்று ரேகா கண்கலங்க அதை பார்த்த நேசன் ஒரு நிமிடம் துடித்து விட்டார். வீட்டில் இருந்தா இவங்க பேசியே கொள்றாங்க. கொஞ்சம் மன நிம்மதிக்காக தான் வேலைக்கே போனேன். இப்போ அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா என்று வெடித்து அழுது விட்டார் ரேகா. என்ன, என் பையனையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க என்று ராணி எகிற, நீங்க என்னைக்காவது எங்க மாமாவை மதிச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு நல்ல பொண்டாட்டிய நடந்திருக்கீங்களா? உங்க பேச்சு தாங்காம தான் அவர் போய் சேர்ந்துட்டார். அதுக்கும் என் பையனை தான் குறை சொன்னீங்க. நீங்க என்ன சொல்றீங்களா? பிரச்சனை என்கிட்ட இல்லை, உங்க குணத்துல தான் இருக்கு என்றார் ரேகா. பாத்தியாடா உன் பொண்டாட்டிய எப்படி பேசுறான்னு? பார்த்ததானே, நான் பிறந்த பிறப்பை பார்த்து எப்படி பேசுறான்னு பாரு என்று ராணி ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்க, என் குடும்ப வசதி என்ன?
அதை பார்த்த நேசன் ரேகாவிடம் திரும்பி, நீ கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாதா ரேகா? பெரியவங்கன்னு பார்க்காம இப்படிதான் வார்த்தையை விடுவியா என்று கோபம் கொள்ள, எத்தனை வருஷம் மண்ணு மாதிரி இருக்க முடியும்? உங்க அளவுக்கு நான் வசதியான வீட்டில் பிறக்கலதான். ஆனா தன்மானன்னு ஒன்று இருக்கு. அது எனக்கு நிறையவே இருக்கு என்றார் ரேகா. இத்தனை வருஷமா உன்னோட தன்மானம் எங்கடி போயிருந்தது என்று ராணி சீர, அது என்னோட அன்புக்காக காதலுக்காக மழுகி போயிருந்தது. ஆனா இப்போ நான் மனைவி மட்டும் இல்லை, 2 பசங்களுக்கு அம்மா. இனியும் அப்படியே இருந்தா என்னோட சுயமே தொலைஞ்சிடும். விட்டு கொடுத்து போறதுங்கிறது 2 பக்கமும் நடக்கணும். ஒருத்தரே அப்படி பொறுத்து போய்கிட்டு இருந்தா அது வாழ்க்கை கிடையாது என்றார் ரேகா. ஓ, புதுமை பேசுறீங்களோ? நான் அந்த காலத்திலேயே உனக்கு மேல படிச்சபடி என்று ராணி அம்மாள் சொல்ல, எவ்வளவு படிச்சு என்ன செய்ய? புத்தி நல்லதை யோசிக்கலையே என்றார் ரேகா விரக்தியுடன். இங்க பாருடா, இவ பேசுறத. நான் நல்லதை யோசிக்கலையா? உங்களுக்கு நல்லதே செய்யலையா? நான் உன்னோட நல்லதுக்காக தானே சொன்னேன். நாளைக்கு ஒருத்தர் உன்னை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு தானே சொன்னேன். அதுக்கு எனக்கு நல்ல பேர் என்ற நேசனை இழுத்து பஞ்சாயத்துக்கு பண்ணி விட்டார் ராணி. என்ன ரேகா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப பேசுற. பெரியவங்கள எப்படி பேசணும்னு தெரியாது. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது தான் நான் செஞ்ச முதல் தப்பு. வீட்டுக்கு வந்தா மனுஷனுக்கு நிம்மதி இருக்கிறதா என்றபடி தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினது தான் தப்பு என்ற வார்த்தைகள் ரேகாவின் மனதிற்குள் ஆழமாய் புதைய, அவர் மனதிற்குள் ஒரு திடமான முடிவை எடுத்தார். நேசன் அறைக்குள் சென்றுவிட, கடைசியா நீங்க நினைச்சதை சாதிக்க ஒரு டிராமாவை ஆரம்பிச்சிட்டீங்க போல. நான் என்ன டிராமா ஆரம்பிச்சிருக்கேன்? தெரியாததை போல். சும்மா நடிக்காதீங்க அத்தை. உங்களுக்கு நாங்க பிரியணும். உங்க பையனுக்கு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதானே உங்க ஆசை. நீங்களும் எப்படி எப்படியோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க. இப்போ முடியலன்னு சொன்னதும் இப்படி ஒரு ட்ராக்கை ஆரம்பிச்சிருக்கீங்க. தேவையில்லாம பேசாத ரேகா. மித்ரனுக்கு 10 வயசு ஆச்சு, சின்னவனுக்கு 6 வயசு முடிய போகுது. இப்போ போய் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. இதுல இருந்து தெரியல உங்க புத்தி. தெரிஞ்சா சரி. நான் சொல்றபடி இருந்தா மட்டும்தான் இந்த வீட்டில் உன்னால இருக்க முடியும். இல்லனா இன்னொருத்தைய கொண்டுட்டு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்றார் ராணியம்மாள் சாதாரணமாக. ரேகா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடத்தி காட்டுவா இந்த ராணி. எத்தனை வருஷம் ஆனாலும் என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணவே மாட்டாரு. நீ இருக்கும் வரைக்கும் பண்ண மாட்டான்தான். நான் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவருக்கு அந்த எண்ணமே வராது. என்னடி திமுறா? ஆமா, திமிரு தான். என் புருஷன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. திமுறா தெரிஞ்சா கண்டிப்பா இது திமுரு தான். பார்க்க தானே போற என்றபடி ராணி சொல்ல, இவ்வளவு நேரம் இருந்த தைரியம் எல்லாம் உடனே வடிந்து போய்விட்டது ரேகாவிற்கு. சொந்த தாய் மாமனின் மனைவி இப்படி ஜென்ம விரதி போல பேசி செல்வது அவருக்கு கண்ணீரை வரவழைத்தது. அதன் பிறகு வந்த நாட்கள் மிக கொடுமையான நாட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரேகாவின் வாழ்வில். ராணியால் அல்ல, அவருடைய கணவனால். நேசன் முழு நேரமும் தொழிலில் முடக்கிவிட, மித்ரன் பாட்டியுடன் சேர்ந்து ரேகாவை ஒதுக்க, அவருடைய ஒரே ஆறுதல் விகாஸ் மட்டுமே. விகாஸும் மித்ரனும் படித்த பள்ளியில்தான் ரேகாவும் வேலை செய்தார்.
சிவகாமிக்கு உடம்பு சரியில்லை என்று அவரை பார்க்க போன ரேகா கொஞ்ச நாட்கள் அங்கேயே தங்கிவிட அந்த பிரிவை நிரந்தர பிரிவாக மாற்றிவிட்டார் ராணி. எந்த சூழ்நிலையிலும் மித்திரனை மட்டும் ரேகாவிடம் விடவில்லை. விகாஸ் ரேகாவிடமும் மித்ரன் தந்தையிடமும் இருந்தனர். ராணி ஏற்படுத்திய ஒரு பிரச்சனையில் கணவன் மனைவி இருவரும் நிரந்தரமாக பிரிந்தனர். இருவரும் இரு வேறு துருவங்கள் ஆகினர். விகாஸ் ஒரு துருவமாகி போனான். மித்ரன் மறு துருவமாகி போனான். மித்ரனுக்கு விவரம் தெரிந்த வயது. ஆனாலும் 10 வயதிற்கு உரிய விவரம் அவனுக்கு பத்தவில்லை. மனதின் மூலையில் ரேகாவின் மேல் அவன் கொண்ட பாசம் ராணியால் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட பாசம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அந்த பாசம்தான் இத்தனை வருடங்கள் கழித்தும் அவனை ரேகாவை தேடிச் செல்ல வைத்தது. பழைய ஞாபகங்களில் மனைவி ரேகாவின் நினைப்பில் கண்களில் ஓரம் நீர்த்தது நேசனுக்கு. அவர் நினைத்திருந்தால் எப்போதோ அவரை தேடிச் சென்றிருக்க முடியும். அவருடன் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் நேசன் அப்படி செய்யவில்லை. அவர் செய்த தவறுக்கு அவரே அவருக்கு தண்டனை கொடுத்து கொண்டார், பிரிவின் மூலம். அது தன் மேல் வைத்திருக்கும் பயமும் பாசமும் என்று நினைத்து கொண்டிருப்பது ராணி அம்மாளின் அறியாமை. எவ்வளவு முயன்றும் முயற்சி செய்தும் நேசனுக்கு இன்னொரு திருமணத்தை அவரால் நடத்த முடியவில்லை. அந்த ஒரு விஷயத்தில் நேசன் பிடிவாதமாய் இருந்து விட்டார். இந்த பிடிவாதத்தை அவர் வாழ்க்கையை வாழ்வதில் காட்டியிருந்தால் இப்படி தனி மரமாக நிற்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. காலம் கடந்து யோசிக்கும் எந்த செயலுக்கும் பலன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார். இருந்தாலும் ரேகா எப்படி இருக்கிறார் என்ற எண்ணம் அவருக்கு உள்ளே கனன்று கொண்டே இருந்தது. அந்த எண்ணம் மித்ரனின் வடிவில் முழுமை பெறும் என்று அவர் எண்ணவில்லை. மித்ரன் ரேகாவை போய் சந்தித்திருப்பானா? ரேகாவுக்கும் மித்ரனை அடையாளம் தெரிந்திருக்குமா? எப்படி இருக்கிறாள் என்ற எண்ணங்கள் அவரை வாட்டி வதைத்தது. இத்தனை நாட்கள் வெளிப்படுத்தாத எண்ணங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாய் வெளியேறத் தொடங்கியது. என்னாச்சு ரேகா? ஏன் தனியா வந்து உட்கார்ந்துருக்க என்றார் சிவகாமி. இத்தனை வருஷம் கழிச்சு இவனுக்கு எங்க இருந்து வந்தது பாசம்? இத்தனை நாள் நாம எங்க இருக்கோமா இல்லையா அப்படின்னு எதையும் கண்டுக்காம இப்ப ஏன் திடீர்னு வந்திருக்கான் என்றார் ரேகா. நீ யார சொல்ற என்றார். நடிக்காதீங்கம்மா, நான் மித்திரனை தான் சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவன்தான் மித்திரன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். அப்புறம் ஏன் அவனை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க என்றார் ரேகா. என் பேரனை எனக்கு தெரியாதா? அவன் உன் மகனா வந்திருந்தா நானும் உடனே பாசத்தை காட்டியிருப்பேன். அவன் இன்னும் ராணி அம்மாள் பேரனா தான் இருக்கான். அந்த இறுக்கம், அந்த திமிர், இப்படி எதுவும் அவன்கிட்ட குறையல. வந்ததிலிருந்து பாட்டின்னு கூட சொல்லல என்றார் சிவகாமி. விகாஸுக்கு தெரிஞ்சா எப்படி எடுத்து போனோன்னு பயமா இருக்குமா? அவன் அப்பாவும் அண்ணனும் உயிரோட தான் இருக்காங்க. அதுலேயும் இந்த மித்ரன் தான் உன்னோட அண்ணன் அப்படின்னு சொன்னா அவன் ஏத்துப்பானா என்று ரேகா புலம்ப, அவனை சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இப்போ மித்ரன் எதற்கு வந்திருக்கான்னு தெரியணும். அவனா வந்தானா இல்ல உன் புருஷன் அனுப்பி வந்தானா என்றார் சிவகாமி. தெரியலம்மா, எப்படி வந்திருந்தாலும் என் மகன் வந்திருக்கான். 18 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த அம்மாவோட ஞாபகம் அவனுக்கு வரவில்லையா என்றபடி ரேகா அழத் தொடங்கினார். இத்தனை நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அவர் கண்ணீரெல்லாம் வெளிவரத் தொடங்கியது. ஒரு தடவை என்ன, பல தடவை உங்க ஞாபகம் வந்தது என்று பின்னிலிருந்து சொன்னான் ஜீவமித்ரன். அவனின் குரலில் திகைத்து திரும்பியவர், மித்ரா என்றார் அதிர்ந்து. அதே கேள்வியை நான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு தடவை கூட ஏன் ஞாபகம் வரலையா? விகாஸ் மேல உங்களுக்கு இருந்த பாசம் கொஞ்சம் கூட என் மேல இல்லையா என்றான் மித்ரன். நான் பெத்த 2 பிள்ளைங்க மேல
நான் எப்படி பாகுபாடு பார்ப்பேன் என்றார் ரேகா. நீங்க பார்த்தீங்க. அதான் என்ன அப்பாவோட அனுப்பிட்டீங்க என்றான் குற்றம் சாட்டும் குரலில். நான் உன்னை அனுப்பல மித்ரா. நீ தான் உன் அப்பா கூடவும் பாட்டி கூடவும் தான் போவேன்னு அடம்பிடிச்ச என்றார் ரேகா கண்ணீருடன். ப்ளீஸ், முடிஞ்ச விஷயத்துக்கு சப்பக்கட்டு கட்டாதீங்க. இப்போ கூட உங்களை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனே எனக்கு தான் தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வந்தேனே எனக்கு தான் தெரியும். உங்களுக்காக எதையெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் என்றான் ஜீவமித்ரன். மித்ரா, நான் தான் அப்போ சின்ன பையன், விவரம் தெரியாம சொன்னேன்னு சொன்னா நீங்களும் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சது உங்க தப்பு. அதுக்கு பிறகு கூட என்னோட ஞாபகம் வராம இருந்தது உங்க தப்பு என்றான். உன்னோட ஞாபகம் எனக்கு இல்லைன்னு சொல்ல வரியா என்றார் ரேகா. இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல வரேன். என்னை தேடி வந்திருப்பீங்கன்னு சொல்ல வரேன் என்றான். எந்த ஒரு நிலையிலும் உங்களை தேடி வரக்கூடாதுன்னு உங்க பாட்டியும் அப்பாவும் தான் சொன்னாங்க என்றார் சிவகாமி பாட்டி. அதே வார்த்தைய நீங்க சொன்னா அம்மா அப்படி இருந்துடுவாங்களா என்றான் மித்ரன். இப்போ என்னன்னு சொன்ன என்ற ரேகா அழுகையுடன் கேட்க, அம்மா ப்ளீஸ், எனக்கு அம்மானு கூப்பிட ஆசைதான். உங்களுக்கு பிடிக்குதோ என்னமோ, அதனால தான் கூப்பிடல. இது சினிமா கிடையாது, வாழ்க்கை. உங்களால நான் 18 வருஷம் இழந்த தாய்ப்பாசத்தை திருப்பி தர முடியுமா என்றான். இவர்கள் அனைவரும் வீட்டின் பின்புறம் நின்று பேசிக்கொண்டிருக்க, எங்கே யாரையும் காணவில்லை என்று தேடிக்கொண்டு வந்த விகாஸின் காதனில் இவர்கள் பேசும் அனைத்தும் விழுந்தது. அதிர்ந்து போய் நின்றிருந்தவன், உன்னால நான் இத்தனை வருஷம் இழந்த அப்பா பாசத்தை திருப்பி தர முடியுமா என்றான் விகாஸ். அவனின் குரல் கேட்டு விகாஸ் என்று அதிர்ந்தார் ரேகா. அப்பாவும் அண்ணனும் இல்லைன்னு என்று ஏம்மா என்கிட்ட பொய் சொன்னீங்க? ரேகாவை ஒழுக்கினான். விகாஸுக்கு தெரிய வேண்டிய உண்மைதான். ஆனால் அது தானாக தெரிய வந்ததுதான் அவனுக்கு அதிர்ச்சி. மித்ரனை அவனுக்கு பிடித்திருந்தது. ஒரு பிஸ்னஸ் மேனாக அந்த வயதில் அவனுடைய திறமையை கண்டு வியந்திருக்கிறான். எத்தனையோ நாள் அவனை உதாரணமாக மனதில் நினைத்திருக்கிறான். ஆனால் அவன் தன்னுடைய அண்ணன் என்ற உண்மை அவனால் ஜீரணிக்கப்பட முடியாத ஒன்று. தாயிடம் வளர்ந்த பிள்ளைக்கும் தந்தையிடம் வளர்ந்த பிள்ளைக்கும் இடையே அங்கே ஒரு பாச போராட்டமே உருவானது. விகாஸ், உன் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை. எல்லா தப்பும் என் மேலதான். நான் கொஞ்சம் தன்மானம் பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கும் என் 2 பிள்ளைங்களும் என் கூட இருந்திருப்பாங்க என்ற ரேகா அழுதார். நீ ஏன் நினைச்சிருந்தாலும் ராணி விட்டிருக்க மாட்டா. எல்லா பழியையும் தூக்கி உன் மேல போட்டுக்காத ரேகா என்று சிவகாமி அதட்டினார். இல்லம்மா, இவங்களை பெத்துக்கிற வரைக்கும் இப்ப கஷ்டப்படுறது என் பிள்ளைங்க தான் என்றார். இருந்த பொறுமை அதுக்கு பிறகும் இருந்திருக்கணும். இங்க ஏன் என்னை ஒரு தடவை கூட தேடி வரல என்றான் மித்ரன். யார் சொன்னது? சென்னையில இருந்தவரை நான் நிறைய தடவை தேடி வந்தேன். ஒரு தடவையாவது அவனை என் கண்ணில் காட்டுங்கன்னு கெஞ்சினேன். ஆனா அத்தை கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் வந்தப்போ யாரும் இல்லை. அப்பதான் தெரிஞ்சது அத்தையும் உங்க அப்பாவும் ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு என்றார் ரேகா. இப்போ தேடி வர தெரிஞ்ச உனக்கு முன்னாடியே வர தெரியாதா என்றான் விகாஸ் நக்கல் குரலில். எனக்கும் நீங்க உயிரோடு இருக்கிற விஷயமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். உனக்கு என்ன காரணம் சொல்லி வளர்த்தாங்களோ அதே காரணம் தான் எனக்கும் சொல்லி வளர்த்தாங்க என்றான் மித்ரன் அதே நக்கல் குரலில். விகாஸின் தலை தொங்கி போனது.
இரண்டு மகன்களும் இப்படி பேசிக் கொள்வதை ரேகா சுத்தமாக விரும்பவில்லை. இத்தனை வருடங்களுக்கு பிறகு சந்தித்ததால் அவர்களும் கட்டியா தழுவுவார்கள். ஒரு பெரிய இடைவெளி இருவருக்கும் இடையில். இரண்டு பிள்ளைகளின் வளர்ப்பு இரு வேறு மாதிரி. ஒருத்தன் பணத்தின் மதிப்பில் வளர்க்கப்பட்டான், இன்னொருவன் பாசத்தின் மதிப்பில் வளர்க்கப்பட்டான். ஒருவன் பணத்தில் இருந்தால் அந்த திமிர் இயல்பிலேயே வந்திருந்தது. இன்னொருவனுக்கு பாசத்தில் இருந்ததால் அந்த அமைதியும் அழகும் இயல்பிலேயே வந்திருந்தது. பணத்தின் கம்பீரமும் பாசத்தின் கம்பீரமும் எதிரெதிரே முறைத்து கொண்டு நின்றது. ரயிலில் வரும் வரை விகாஸ் தன்னுடைய தம்பி என்று மித்ரனுக்கு தெரியவே தெரியாது. சென்னைக்கு வந்து அவர்களை தேடியவனுக்கு பலன் என்னவோ 0 தான். அதற்கு பிறகு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் கிடைத்த தகவல் படிதான் விகாஸ் தன்னுடைய தம்பி என்று மித்ரனுக்கு தெரிய வந்தது. அவன் ஊட்டி செல்வதாய் சொன்னது ஞாபகம் வர அவனிடம் சொல்லாமலேயே அவனுடன் சேர்ந்து வந்தான் மித்ரன். வரும் வழியில் கூட உண்மையை சொல்ல துடித்த உதடுகளை கட்டுப்படுத்திதான் வைத்திருந்தான். இப்போ நீ இங்க வந்தது ராணிக்கு தெரியுமா, தெரியாதா மித்ரா என்றான் சிவகாமி. பாட்டிக்கு உங்களை தேடி வந்திருக்கேன்னு தெரியும். ஆனா நீங்க ஊட்டில இருக்கிறதோ நான் உங்களது கண்டுபிடிச்சி இங்கே வந்ததோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்றான். இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க உயிரோட இருக்கிற விஷயத்த உனக்கு யார் சொன்னது என்றார் ரேகா. பாட்டி தான் சொன்னாங்க என்றான் அசால்ட்டாய். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்கள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்போவோ சொல்லி இருப்பாங்களே என்றான் விகாஸ். கரெக்ட், அவங்க தானா சொல்லல என்று ஒரு நிமிடம் நிறுத்தினான். அவர்கள் அவனையே கேள்வியாய் பார்க்க, நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இத்தனை வருஷம் உன்கிட்ட சொல்லாத ஒரு உண்மைய சொல்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்க உயிரோட இருக்கிறதையும் அவங்க சொன்னது என்ன உண்மைன்னு கேட்டப்பதான் சொன்னாங்க. பொய்யின்னும் என்றான். இதுக்காகவா அந்த லக்ஷனாவை மேரேஜ் பண்ணீங்க என்றான் விகாஸ் ஆச்சரியமாய். எஸ், அவங்களோட கண்டிஷன் அது. லக்ஷனாவை நான் மேரேஜ் பண்ணினா உங்களை அங்கே வர வைக்கிறதா சொன்னாங்க. பட் நான் நம்பலை. அப்புறம் டாடி கிட்ட கேட்டப்பதான் அவரும் தயங்கி உண்மையை சொன்னார். சரி, என்னோட மேரேஜ் தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் அப்படின்னா அதையும் பண்ண தயாராயிருந்தேன் என்றான் மித்ரன். மேரேஜ் கூட முடிஞ்சிருச்சா மித்ரா என்றார் ரேகா விரக்தியாய். மேரேஜ் மட்டும் இல்லம்மா, அவருக்கு டைவர்ஸ் கூட ஆகிடுச்சு என்றான் விகாஸ். என்ன சொல்ற என்று ரேகா அதிர்ந்து கேட்க, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? அவங்க ஒரு கண்டிஷன் வச்சு தான் எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. நான் உண்மையாக நடந்துக்கிட்டேன். ஆனால் அவங்க அப்படி நடந்துக்கல. ஸோ டைவர்ஸ் பண்ணிட்டேன் என்றான் சாதாரணமாக. டைவர்ஸ் பண்ணுறத சாதாரணமாக சொல்கிற மித்ரா, உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்த்தியா என்றார். மும்பையில் இதெல்லாம் சகஜம். ஏ, லக்ஷனாவுக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதை மறைச்சி தான் எனக்கு ஒய்ஃப் ஆகியிருக்கா. நான் டைவர்ஸ் கேட்டது கூட அவளுக்கு பெருசில்லை. பட் என்னோட பணம் எல்லாம் அனுபவிக்க முடியாத கோபம் அவளுக்கு இப்போ வரைக்கும் இருக்கு என்றான். அவன் நல்ல முறையில் இருப்பான் என்ற நம்பிக்கையில்தான் காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார் ரேகா. ஆனால் மித்ரனின் வாழ்க்கை ஒழுங்கில்லாமல் இருந்ததை அவன் வாயால் கேட்கும்போது அவருக்கு மனதில் பாரம் அழுத்தியது. தாயின்றி வளர்ந்த பிள்ளையின் தோற்றம் அவருக்கு மிகுந்த வேதனையை தான் ஏற்படுத்தியது. உன்னோட அப்பா இதுக்கு எப்படி சம்மதிச்சார்? அப்பா எப்பவுமே என் விருப்பத்துக்கு மாறா எதுவும் செய்ய மாட்டார். அதே மாதிரி பாட்டியின் விருப்பத்துக்கும் மாறாவும் எதுவும் செய்ய மாட்டார்.
எங்க 2 பேருக்கும் இடையில் மாட்டிக்கிட்டு முழிப்பார் என்றான் மித்ரன். அவனுடைய அப்பாவை பற்றிய நினைவில் அவன் முகம் கனிந்தது. நேசனின் மேல் அவன் வைத்திருக்கும் பாசத்தின் அளவு அவன் முகத்தில் தெரிந்தது. நான் தான் முழிக்கிறேன் என்ற நேசனின் வார்த்தைகள் உங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு அவர் அப்பொழுது சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது ரேகாவிற்கு. உங்க அப்பா மாதிரி எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம் மித்ரா என்றார் ரேகா. நோமா, எனக்கு வரப்போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு எனக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்தது. அதுல எதுவுமே லக்ஷனா கிட்ட இல்லை. இருந்தும் நான் ஓகே சொன்னதுக்கு ஒரே காரணம் நீங்க நீங்க மட்டும்தான். உங்களை பார்க்கணும், டேட் கூட உங்களை சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு காரணம் தான். வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. நான் அவ கூட ஒரு நாள் கூட வாழ்ந்ததும் இல்லை. அது அவளுக்கும் பெரிய விஷயமா இருந்ததில்லை. பாட்டி அவளோட பணத்தை பார்த்தாங்க, ஆனா அவ குணத்தை பார்க்கவே இல்லை என்றான். வேலைக்கு போனா மானம் போகும், கற்பு போகும்னு பேசினவ இன்னைக்கு இப்படிப்பட்ட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. கொஞ்சம் கூட யோசிக்காம என்று சிவகாமி பொரிந்து தள்ளினார். இத்தனை வருடங்கள் கழித்து பார்த்த போதும் அவர்களுக்குள் அந்த பிணைப்பு உடனே வரவில்லை. அதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. இப்பொழுது கூட மித்ரனால் அம்மாவிடம் முழுமையாக ஒன்ற முடியவில்லை. ஆனால் அவர்களை கண்டுவிட்ட மகிழ்ச்சி மனதிலும் முகத்திலும். உங்க அப்பா எப்படி இருக்கார் மித்ரா என்று ரேகா தயக்கத்துடன் கேட்க, இந்த 18 வருஷத்துல உங்களை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எனக்கு விவரம் தெரிஞ்ச நிறைய டைம் பாட்டி அவருக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் டேட் அசையவே இல்லை. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் டேடி கிட்ட பாட்டியோட ஆசை பலிக்கவே இல்லை என்றான். மித்ரனின் வாயிலிருந்து கேட்ட வார்த்தைகள் ரேகாவை இன்னொரு உலகிற்கு அழைத்து சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். பின்ன எது எப்படி இருந்தாலும் அவர் கணவனின் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கை என்றும் உயிர்ப்புடன் இருப்பதைக் கண்டு ஒருவித உணர்வை கொடுக்கத்தானே செய்யும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் உங்களால பண்ணி வைக்கவே முடியாது. அவரும் என்னை தவிர யாரையும் மனசால கூட நினைக்கவே மாட்டார் என்ற ராணி அம்மாளிடம் தான் பேசிய வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வர ரேகாவின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவருடைய இத்தனை வருட நம்பிக்கை பொய்க்கவில்லை. இன்னமும் நேசன் ரேகாவின் நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னாச்சுமா? ஒண்ணுமில்லை மித்ரா. அவர் எனக்கு தாய் மாமா பையன்தான். எங்களுக்கு மேரேஜ் பேசி முடிச்ச பிறகுதான் நாங்கள் காதலிக்கவே ஆரம்பித்தோம். எவ்வளவு சண்டை வந்தாலும் எங்கள் காதல் மட்டும் குறையவே இல்லை. இத்தனை வருஷம் என்னோட பொறுமைக்கு தீனி உங்கள் அப்பாவோட காதல். அந்த காதல் தொழில் பக்கம் திரும்ப ஆரம்பித்த சமயம் அதை உங்கள் பாட்டி சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்தாலும் அது மாறவே மாறாது என்றார் ரேகா. எப்படிம்மா? டேட் கூட நான் கிளம்பும் போது இதை தான் சொன்னார். ஆனால் நான் உங்களை தேடி வந்தது அவருக்கு இப்போதான் தெரிஞ்சு இருக்கும். நான் அவர்கிட்ட சொல்லலை என்றான். அவரும் ஒரு நாள் வருவார் என்றார் ரேகா நம்பிக்கையாக. நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு விகாஸ், கிளம்பிடுறேன் என்றான் மித்ரன் அவனின் முகத்தை பார்த்து. உங்களை இங்கே கூட்டிட்டு வந்ததே நான் தான். முதல்ல நீங்கள் என்னோட கெஸ்ட், அப்புறம்தான் மற்ற ரிலேஷன்ஷிப் எல்லாம். வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை உடனே திருப்பி அனுப்புறது எங்கள் முறை இல்லை என்றான் முறைத்து கொண்டு. அப்படிங்கிற? அப்படிதான் என்றவன், அப்புறம் அம்மா முதல்ல எனக்கு தான் அம்மா, அப்புறம்தான் யாருக்கா இருந்தாலும் என்றான் முறுக்கி கொண்டு. டேய், நான் பிறந்த பிறகுதானடா நீயே பிறந்த. அப்ப யாருக்கு முதல்ல அம்மாவாகி இருப்பாங்க என்றான் மித்ரன் ஒரு சிறிய சிரிப்புடன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்கம்மா
என்று ரேகாவை வம்பிற்கு இழுத்தான் விகாஸ்.